ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தங்கமயில் டிஜிகோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஒரு கம்மி அமௌண்ட்டு தான், உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு 5000த்துக்குள்ளே மட்டும்தான் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியுதுன்னா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கோல்டு வாங்குறது பெஸ்ட்டா இல்லை வெள்ளி வாங்குறது பெஸ்ட்டா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், என் அக்கா அவங்களும் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 3000 ரூபாய்க்குள்ளே தான் வந்து அவங்களால போட முடிஞ்சிருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, என்ன வாங்கினாங்க அப்படின்ற விஷயங்களெல்லாம் ஆல்ரெடி நான் என்னோடய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா என் சேனலில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். கம்மி அமௌண்ட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தங்கமயில் இல்லை, நீங்கள் எந்த ஷாப்பில் டிஜிகோல்டு ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, நான் என்ன சொல்வேன்னா நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கான பெஸ்ட்டு சேவிங்ஸ் வந்து இந்த டிஜிகோல்டு தான். ஏன் அப்படின்னா நம்மளால் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி நகைச்சீட்டு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கட்ட முடியாது. ஸோ இந்த டிஜிகோல்டில் என்ன நமக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா, நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட்டு மினிமமாக 100 ரூபாயில் இருந்து அது எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் சரி. ஸோ நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக ஒரு அமௌண்ட்டுன்றது கண்டிப்பாக கையில் இருக்க போகிறது கிடையாது. நமக்கு வந்து ஒரு 100 ரூபா வாரத்துக்கு ஒரு முறை கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயந்தான். ஸோ சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற அந்த 100 ரூபாய்க்கு கூட கோல்டாகவே நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். ஸோ நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கோல்டு சேவ் பண்ணணும், வருஷத்தில் ஒரு மில்லிகிராம்ஸ் அளவாவது நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஜிகோல்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு சேமிப்பாக தான் இருக்குது. ஸோ அனுபவபூர்வமாக அதை உணர்ந்தனாலே தான் நான் வந்து இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த சேவிங்ஸை வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து அது கண்டிப்பாக லாபமாக தான் அமையும். என் அக்காவால் பார்த்தீங்கன்னா ஒரு 2600 ரூபா மட்டும்தான் இந்த டிஜிகோல்டில் சேவ் பண்ண முடிஞ்சது. ஸோ அதுக்கு வந்து கோல்டெல்லாம் வாங்க முடியாது சொல்லி வெள்ளி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து வெள்ளி வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை கோல்டு வாங்குறது பெஸ்ட்டான்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட்டுக்கும் சில மில்லிகிராம்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஷாப்பில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சில சஜஷன் வந்து சொன்னாங்க. ஸோ அது நாங்கள் யோசிக்கும் போது எங்களுக்கு அது பெஸ்ட்டாக இருந்தது. அதனால் நாங்கள் சேவ் பண்ண அமௌண்ட்டுக்கு நாங்கள் வந்து மில்லிகிராம்ஸ் 250 மில்லிகிராம்ஸ் தான் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து ஒரு 2000த்துக்குள்ளே தான் வந்திருந்தது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, டிஜிகோல்டில் அவங்க கொடுத்துருந்த ஆவரேஜ் ரேட்டு தான். ஸோ கோல்டு ரேட் கம்மியாக இருக்கும் போதே டிஜிகோல்டில் இன்வெஸ்ட் பண்ணனால ஆவரேஜ் ரேட்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த ரேட்டுக்கு 250 மில்லிகிராம்ஸை பர்ச்சேஸ் பண்ணனால எங்களுக்கு வந்து ஒரு 2000த்துக்குள்ளே தான் அந்த 250 மில்லிகிராம்ஸ் வந்திருந்தது. வெள்ளி தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் சேவ் பண்ணதை விட ஒரு 1000 ரூபாய் மேற்கொண்டு கொடுத்தா தான் இந்த வெள்ளி கொலுசை வாங்குற மாதிரி இருந்தது. ஆனால் கோல்டு காயின் வந்து நாங்கள் சேவ் பண்ண அமௌண்ட்டுக்குள்ளேயே வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த விஷயத்த வந்து ஷாப்பில் உள்ளவங்க சொன்னதுக்கப்புறம் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி வெள்ளி காயின் வாங்குறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் நான் உதவி பண்ணனால அவங்க இந்த கொலுசும் சேர்ந்தே வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இது தான் வந்து அவங்க வாங்கின வெள்ளி கொலுசு. ஸோ இதோட கிராம்ஸ் வந்து 34 கிராம்ஸும் சில மில்லிகிராம்ஸும் கூட இருந்தது. ஸோ அடுத்து வந்து நான் டீட்டெயிலாக அந்த கோல்டு காயினோட பில் டீட்டெயிலும் அப்புறம் இந்த வெள்ளியோட பில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ கிராம்ஸ் இருந்தது, எவ்வளோ வந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணுறேன். மொத்தமாக சேவ்டு வெயிட்டு பார்த்திங்கன்னா 360 மில்லிகிராம்ஸு. ஸோ பர்ச்சேஸ் பண்ணது வந்து 0.250 மில்லிகிராம். கொடுத்த ஆவரேஜ் ரேட்டு வந்து 7224 ரூபா. அமௌண்ட்டு மட்டும் 1806 ரூபா வந்துருந்தது. அதுக்கான வேஸ்டேஜ் வந்து 4%. இந்த 90 ரூபாய் எப்படி கணக்கு பண்ணாங்கன்னா, நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண அந்த மில்லிகிராம்ஸு அன்னைய கோல்டு ரேட்டை போட்டால் இந்த அமௌண்ட் வரும். இந்த அமௌண்ட்டுக்கு வந்து வேஸ்டேஜ் 4% போட்டாங்க அப்படின்னா 90 ரூபா. ஸோ இந்த 90 ரூபாவை தான் இங்கே வந்து டையிங் சார்ஜாக போட்டிருக்காங்க. அடுத்து டோட்டல் அமௌண்ட் வந்து 1896 ரூபா. இதுக்கு தான் 3% ஜிஎஸ்டி போட்டாங்க, 56 ரூபா. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 1953 ரூபா வந்திருந்தது.
இப்போது 360 மில்லியில் 250 மில்லி தான் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். மீதி 110 மில்லி வந்து இருக்குது. ஸோ 0.110 மில்லி இன்ட்டு அன்றைக்கி அவங்க கொடுத்த ஆவரேஜ் ரேட்டு போட்டால் ரூ. 794 வந்து மீதி பேலன்ஸ் இருந்தது. அடுத்து இதை வந்து எப்படி எங்கே அவங்க இது பண்ணி கணக்கு பண்ணிக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வெள்ளி கொலுசு வாங்கினோம் இல்லைங்களா, அதில் வந்து கணக்கு பண்ணாங்க. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். அடுத்து வெள்ளி கால்குலேஷன். டோட்டல் வெயிட்டு வெள்ளி நாங்கள் வாங்கினது வந்து 33.630 மில்லிகிராம்ஸ் இருந்தது. ஸோ அதில் வந்து இந்த அமௌண்ட்டு, அதாவது இந்த கோல்டில் இருக்குது இல்லைங்களா, மீதி 110 மில்லிக்கான அமௌண்ட்டு, இந்த அமௌண்ட்டுக்கு வந்து வெள்ளியில் 7 கிராம்ஸும் 960 மில்லிகிராம்ஸ் இந்த கிராம்ஸ்க்கு வந்து இந்த அமௌண்ட்டை கரெக்டாக வந்து லெஸ் பண்ணிக்கிட்டாங்க. மீதி இருக்கிற 25.670 கிராம்ஸ்க்கு தான் வந்து வெள்ளி ரேட்டு வந்து ரூ. 111 போட்டால் ரூ. 2849.37 வந்திருந்தது. ஸோ வேஸ்டேஜ் வந்து ரூ. 2. அதாவது எப்படின்னா 1 கிராம்ஸ்க்கு வந்து ரூ. 2 போடுறாங்க. அப்படி போட்டால் தான் 33.630 மில்லிகிராம்ஸ்க்கும் ரூ. 67 வந்திருந்தது. அடுத்து ஆல்மார்க் சார்ஜு ஒரு ரூ. 60. வெள்ளிக்கெலாம் என்ன ஆல்மார்க் சார்ஜுன்னு தெரியல, ஆனால் ஆல்மார்க் சார்ஜ் போட்டு இருந்தாங்க. ஸோ இது கோல்டுக்கு போட்டதா, அப்போ கூட காயினில் ஆல்மார்க் சார்ஜு எதுக்குன்னு தெரியல, ஆனால் ஆல்மார்க் சார்ஜ் ஒரு ரூ. 60 சொல்லி போட்டுக்கிட்டாங்க. அடுத்து டோட்டல் வந்து ரூ. 3771. அடுத்து இதுக்கு ஒரு ஜிஎஸ்டி வந்து ரூ. 113. டோட்டல் அமௌண்ட்டு ரூ. 3884 வந்திருந்தது. இப்போது ஃபைனலாக என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதாவது இந்த ஜிஎஸ்டி எல்லாம் கணக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற அமௌண்ட் ரூ. 1896, அதையும் இந்த ஜிஎஸ்டியை கணக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி வந்த அமௌண்ட் ரூ. 3771, இது ரெண்டுத்தையும் போட்டு ப்ளஸ் பண்ணால் ரூ. 5667. அப்புறம் இந்த இடத்துல ஆஃபர் அமௌண்ட்டுன்னு சொல்லி ரூ. 67 போட்டு லெஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வேஸ்டேஜ் வந்து ரூ. 2 போட்ட அமௌண்ட்டை தான் ஃபைனலாக லெஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஏதாவது ஆஃபர் கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேளை வேஸ்டேஜின்னு சொல்லி போட்டு அதையே நமக்கு லெஸ் பண்ணி ஆஃபர்ன்ற மாதிரி கொடுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுச்சு. டோட்டலாக இது ரெண்டுமே சேர்த்து ரூ. 5600 வந்தது. அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்க ரூ. 168. ஸோ இப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து ரூ. 5769 வந்திருந்தது. இதில் வந்து நாங்கள் கட்டின அமௌண்ட்டு இந்த ரூ. 2661 இருக்குது இல்லைங்களா, அதை போட்டுட்டு லெஸ் பண்ணால் ரூ. 3168 வந்திருந்தது. ஸோ ஃபைனலாக இந்த அமௌண்ட்டை தான் எங்களை வந்து கட்ட சொன்னாங்க பில் செக்ஷனில். இதை கட்டிட்டு தான் அந்த 25 மில்லிகிராம்ஸ் காயினையும் அந்த வெள்ளி கொலுசையுமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். நான் பில்லுலையும் ஒரு வாட்டி காட்டுறேன். ஃபைனலாக நாங்கள் கட்டின அமௌண்ட் இது தான். ஸோ பாருங்கள், இதுலேருந்து இந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த பில்லு வந்து ரொம்ப ஒரு குளறுபடியான கால்குலேஷன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. வீட்டில் வந்து ஒரு 4-5 வாட்டி பார்த்ததுக்கப்புறமா தான் இது புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இது எப்படி என்ன ஏதுன்னு எப்படி அவங்க கன்ஃபியூஸ் ஆகாமல் ஒரு கால்குலேஷன் போடுறாங்க அப்படின்றது வந்து ஒன்றுமே புரியலை.